அண்ணி, அவர் எப்படியாவது நீங்க விருந்துக்கு மட்டும் வர வச்சிடுங்க. நான் என் வித்தையெல்லாம் சமையல்ல காமிச்சு அது மூலமா அவர் மேல நாங்களும் அன்பாதான் இருக்கோம்னு காட்டிடுறோம். முதல்ல மாப்பிள்ளைய விருந்துக்கு கூப்பிட்டு பாப்போம். அவரு நான் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறனோ அதெல்லாம் பார்த்துட்டு அவரு கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. அதுவும் இல்லைன்னா அவர்கிட்ட பக்குவமா பேசி புரிய வைப்போம். அப்படியும் செய்யலாம். ஆமா, புரிய வைக்கணும். இல்ல இப்படி செய்யலாம், நாம வேணும்னா போய் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். நீ அதுக்கு சரின்னு சொன்னீன்னா. உன்னை வீட்டோட மாப்பிள்ளன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கபிலனை கூப்பிட போறேன்னு சொன்ன பாத்தியா பா, உன் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன்ப்பா. அது என்னதான் பண்றது? மணிகண்டா, இங்க வா. ஏன் அம்மா? இங்க வா. இங்க பாரு, நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் உங்க மாமா கிட்ட பேசு. நானா? என்னால முடியாதுமா. டேய், அம்மாக்காக போய் பேசேன்டா. என்னடா நீ? அப்ப நான் வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் போறேன். என்னடா அது மரியாதையா இருக்குமா? சொல்லு. நீ ஒண்ணு பண்ணு, நீ ஆபீஸ்க்கு போ. நீயும் சரவணனும் சேர்ந்து கூட கூப்பிடுங்க. சரவணன் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. சரி, போறேன். வேற வழி? போ. வாங்க. தேனு, அவங்க வந்துட்டாங்க. தம்பி, புனிதா, அப்படி நில்லுங்க. தேவான, ஆரத்தி கரைச்சி வச்சிருக்கேன் பாரு, அது மெதுவா எடுத்துட்டு வா. சரி, வா வா வா. மெதுவா வாடி. என்னங்க, எல்லாம் ரெடி. வா. அத்தை, எதுக்கு இப்ப இதெல்லாம்? என்னம்மா, முதல் தடவையா புருஷன் பொண்டாட்டியா ஜோடியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. ஆரத்தி எடுத்து கூப்பிடுறதானே முறை.